நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜெயஜி சைவ சேனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். லூக்கா அதிகாரம் 21 வசனம் 19. பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். பொறுமையுள்ளவர்கள் சோதனைகளின் மத்தியில் கர்த்தரை சார்ந்திருந்து தங்கள் ஆத்துமாவை காத்து கொள்கிறார்கள். பொறுமை இல்லாதவர்களோ மனம் சலித்தவர்களாய் கர்த்தரை விட்டு விலகி ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிறார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் சோதனை வரும் நேரங்களில் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருப்போம். அப்படி நம்ம பொறுமையோடு இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பொறுமையோடு காத்திருக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார். சோதனை காலத்தில் பொறுமையோடு நான் ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே. சோதனை காலத்தில் பொறுமையோடு நான் ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும் கர்த்தாவே. உம்மை போல் இருக்க வேண்டுமே, நான் உம்மை போல் இருக்க வேண்டுமே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you.